ஹலோ ஆல், வெல்கம் டு ஈஸி லெக்சர்ஸ். டான்செட் 2022 இந்த வருஷம் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, இல்லை எப்போ நடக்கும், எந்த மந்த் நடக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்லை முடிஞ்சிருச்சா, இப்படிலாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி லாஸ்ட் வீக் வந்து டான்செட் 2022 எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃபார் எம்சிஏ, எம்பிஏ, எம்இ, எம்டெக், எம்ஆர்க் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே. ஓகே, ஸோ பட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அடுத்த கேள்வி நம்மளோட என்னவா இருக்குன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சா, எப்போலேருந்து எப்போக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் இப்படிங்கிறத நம்மளுடைய டவுட்டாக இருந்துட்டு இருந்தது. ஸோ நம்ம கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி ஒரு அப்டேட் வந்து இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டி சைட்லேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டான்செட்டோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் எப்போ லாஸ்ட் டேட் அண்ட் எப்போ ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் எக்ஸாம் ஃபீஸ் என்ன, இதை பற்றின அப்டேட்ஸ்லாம் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஈஸி லெக்சர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க ஈஸி லெக்சர்ஸ்க்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம டான்செட் 2022ஓட அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போகிறோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நியூ அட்வர்டைஸ்மெண்ட்னு ஒன்றும் நியூ இன்ஃபர்மேஷன் ப்ரோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கீழே ஸ்க்ரால் பண்ணி போனோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் பற்றின அப்டேட் இருக்குது. எஸ், கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன், அதாவது எப்போலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற டேட் பார்த்தீங்கன்னா 30th March 2022, அதாவது வர புதன்கிழமையிலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் வந்து என்ன கேட்டிங்கன்னா 18/4/2022, அதாவது April 18. ஸோ இதுக்கு இடைப்பட்ட நாட்களும் உங்களுக்கு கரெக்டாக 20 நாள் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஹால் டிக்கெட் எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டேட் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் May 2, 2022. உங்களுடைய எக்ஸாம் டேட்டுக்கு ஒரு 15 நாள் முன்னாடி, 2 weeks முன்னாடி வருது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ இதுதான். ஸோ நம்மளை பொறுத்தவரையும் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வர புதன்கிழமையிலேருந்து. அண்ட் எண்ட் ஆகுது வந்து 18th April. ஸோ நீங்கள் ரொம்ப லேட்டாகவும் அப்ளை பண்ண வேண்டாம், ரொம்ப சீக்கிரம் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பதட்டமாகவும் செய்ய வேண்டாம். ரொம்ப நிதானமாக பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் சைஸில் அந்த ஃபோட்டோ, அந்த சிக்னேச்சர் எல்லாமே அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்பியர் ஆகுங்க. அண்ட் 30th எப்படியும் 30th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரும் நான் வந்து வீடியோ போடுறேன். அதெல்லாம் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். எந்த ஒரு டேட்டாலையும் எரர் பண்ணிடாதீங்க. தென் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ வந்து till 18 வரையும் வெயிட் பண்ண வேண்டாம், லாஸ்ட் வரையும் வெயிட் பண்ண வேண்டாம். சர்வர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களை அப்பியர் பண்ண முடியாமல் போகலாம். இது நடந்திருக்கு பல தடவை, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் வரையும் வெயிட் பண்ணாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லேயும் வந்துட்டு எதுவும் மிஸ்டேக்ஸோடு பண்ணிட வேண்டாம். ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக கரெக்டாக பண்ணலாம். ஸோ இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டான்செட் பற்றி வந்து ஒரு அஃபிஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் 2022 அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கிறது. ஸோ எம்பிஏ, எம்சிஏ, எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்பிளானோட இது கொடுத்துருக்காங்க. அண்ட் எந்தெந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஷெல் பி ரிஜிஸ்டர்ட் ஒன்லி த்ரூ ஆன்லைன் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஆன்லைனில் மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அண்ட் அடுத்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் கேன் அப்பியர் ஃபார் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பட் the eligibility conditions will be stipulated by the admitting authority or university. இப்போ நீங்கள் வந்து வேற ஒரு ஸ்டேட் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, லைக் ஃப்ரம் கர்நாடகா, ஆந்திரா, இல்லை கேரளா அப்படி இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் அப்பியர் ஃபார் த எக்ஸாம் டான்செட். பட் என்னன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து அந்த அத்தாரிட்டி யூனிவர்சிட்டி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஆல்சோ எல்லாருமே அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோக்கர் அப்டேட் பண்ணிக்காங்க இல்லையா, அதில் வந்திருக்கு. ஓகே, டீட்டெயில்ஸ் ஆஃப் த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அந்த ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் அவைலபிள் இன் டான்செட் வெப்சைட். ஓகேவா? ஸோ அண்ட் கேண்டிடேட்ஸ் கேன் ரெஜிஸ்டர் த்ரூ ஆன்லைன் யூசிங் த லிங்க். ஸோ இதில் தான் இந்த லிங்க்கில் தான் வந்து ஆன்லைனில் அப்பியர் பண்ண முடியும். And the hall ticket and mark sheet should be downloaded from the above web portal only. Okay, so candidates have to register only one application for all the 3 entrance tests. The candidates have to pay 800, 400 for SC, SCA, ST candidates belonging to Tamil Nadu. So entrance test fee for any one of the programs MBA, MCA, ME, MTech, MArc, MPlan. So இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 600 இருந்தது. ஸோ இந்த இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாயிண்ட்ல அது சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ 800 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ SC, SCA, ST கம்யூனிட்டி சேர்ந்தவர்களுக்கு 400 ரூபா தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீ. மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 800. ஸோ இப்போ MCA, MBA இல்லை MBA இல்லை ME, MTech இது ரெண்டுக்குமே அப்பியர் ஆகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணால் போதும். ஓகே, ஹேவ் டு ரிஜிஸ்டர் ஒன்லி ஒன் அப்ளிகேஷன் ஃபார் ஆல் த 3 entrance tests. ஆனால் எந்தெந்த எக்ஸாம் இதுக்கு எழுதுறீங்களோ அத்தனை டைம் நீங்கள் பே பண்ணணும். இப்போ நீங்கள் MBA, ME, MTech எழுதுறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு பே 2 டைம் 800 பே பண்ணணும். ஓகேவா? அதாவது if a candidate desires to appear for more than one program, for every additional program he or she has to pay 800. The entrance test fee
கேன் பி பெய்ட் ஒன்லி த்ரூ ஆன்லைன். ஸோ ஆன்லைனில் தான் பே பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒவ்வொரு அடிஷ்னல் எக்ஸாம் நீங்கள் அப்பியர் ஆகிறதுக்கும் நீங்கள் ஒரு 800 பே பண்ணணும். 2 எழுதுறீங்க அப்படிங்கன்னா 1600 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா ஆன்லைன் பேமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எம்சிஏ எம்பிஏ டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, டைமிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் என்னைக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது, ரெஜிஸ்ட்ரேஷன் எண்ட் ஆகுது. ஸோ இதை வந்துட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரோக்கர் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் ப்ரோக்கரில் கொடுத்துருக்கிறது வந்து இதுதான். ஸோ இந்த பிடிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் ஸ்டடி கொடுத்துருக்காங்க. எம்பிஏ, எம்சிஏ, எம்இ, எம்டெக், எம்மார்க், எம்பிளான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எம்பிஏ, எம்சிஏ, எம்இ, எம்டெக் இது எல்லாமே வந்து எந்த யூனிவர்சிட்டிஸில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட், அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் எலிஜிபிலிட்டி. இந்த எலிஜிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எம்பிஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மினிமம் வந்துட்டு ஒரு 50% வந்து உங்கள் யூஜி டிகிரியில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதாவது இந்த 10+2+3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து 2 years இருக்கக்கூடிய 12th. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா +3னா நீங்கள் வந்து பிகாம் அந்த மாதிரி படிச்சிருக்கலாம். ஒரு 4 years அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் கேண்டிடேட்டாக இருக்கலாம், யூஜி பி படிச்சிருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10+3 years + டிப்ளமா கொடுத்துருக்காங்க இல்லையா, +3 years. இந்த பேட்டர்ன் வந்து என்னென்னா உங்களுக்கே தெரியும். 10th 3 years டிப்ளமா அண்ட் 3 years இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா, அது. ஸோ பிடெக் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 50% வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ் இந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து 45% எடுத்தாலே போதும். ஸோ எம்சிஏ கேட்டகரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து எம்இ, எம்டெக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே தான் 45% வந்து இந்த கேண்டிடேட்ஸ்க்குலாம் எடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு சில கம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதர் கேண்டிடேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து 50% கண்டிப்பாக எடுத்துருக்கணும். உங்களோட டிகிரிஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிடெக், பிஆர் ஆர் பிஃபார்ம் டிகிரிஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் டிகிரி இந்த ரிலவெண்ட் பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் விச் ஆர் ப்ரிஸ்கிரைப். ஃபார் எக்ஸாம்பிள் எம்சிஏ அந்த மாதிரி தான். எம்சிஏ படித்தவங்க எம்டெக் படிப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th +2 AMIE. ஸோ 10+3 years டிப்ளமா அவார்டு பை த ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துன்னா எலிஜிபிலிட்டி கீழே ஒரு நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இம்பார்ட்டண்ட்டாக. கேண்டிடேட்ஸ் அட்மிட்டட் த்ரூ லேட்டரல் என்ட்ரி இந்த டிகிரி கோர்சஸ் ஆர் நாட் எலிஜிபிள் எக்ஸப்ட் பிஇ, பிடெக் அண்ட் எம்சிஏ கோர்சஸ். இப்போ நம்ம டிப்ளமோ படிச்சுட்டு பிஇ, பிடெக் வராங்க இல்லையா, அவங்க தேர் எலிஜிபிள். ஸோ அதர் இதில் லேட்டர் என்ட்ரிஸ் இருக்கவங்களுக்கு தேர் நாட் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வித் பிஇ, பிடெக் அப்டெயின் த்ரூ டிஸ்டன்ஸ் அண்ட் வீக்கெண்ட் மோட் ப்ரோக்ராம்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள். அதாவது இப்போது பார்ட் டைமில் பண்ணிப்பாங்க, வீக்கெண்டில் மட்டும் பண்ணியிருப்பாங்க இல்லையா டிஸ்டன்ஸில், அவங்க வந்து அந்த மாதிரி டிகிரிஸ் படித்தவங்க வந்து இட்ஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் டான்செட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கேண்டிடேட்ஸ் வித் டிகிரி அப்டெயின் வித்வுட் ஸ்டடிங் 10th or 12th or 3 years டிப்ளமா அவங்க கொடுத்துருக்க அந்த ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இது பண்ணல, சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா நீங்கள் டான்செட் அப்பியர் ஆக முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, கேண்டிடேட்ஸ் அப்பியரிங் ஃபார் ஃபைனல் செமஸ்டர். நீங்கள் ஃபைனல் செமஸ்டர் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்பியர் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்செப்டன்ஸ் ஆஃப் அ பர்சன் ஆஸ் அ கேண்டிடேட், அதாவது நீங்கள் எழுதுறீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அட்மிஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் என்னன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தட் இஸ் ஒன்லி த்ரூ ஆன்லைன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். என்ட்ரன்ஸ் ஃபீ பற்றி கொடுத்துருக்காங்க ₹800 and ₹400. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் அண்ட் ஸ்கோர் கார்டு பற்றி கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அசைன்ட் இந்த ஹால் டிக்கெட் ஷுட் பி என்டர்ட் அட் த அப்ரோப்ரியேட் பிளேஸ் இந்த அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் டு பி ஃபைல்டு வித் ரெஸ்பெக்டிவ் அட்மிட்டிங் அத்தாரிட்டி லேட்டர். ஸோ வந்து ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் கடைசி வரையும் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும், ஸ்கோர் கார்டும் பத்திரமா வச்சுக்கணும், இதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹால் டிக்கெட் வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக நீங்கள் லூஸ் பண்ணிடக்கூடாது அன்டில் உங்களுக்கு அட்மிஷன் முடிகிற வரைக்கும். ஓகேவா? அட்மிஷன் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 100 பே பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு டிடி அனுப்புறதுக்குள்ள அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, அந்த செக்ரட்டரி டான்செட், அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா ஸ்கோர் கார்டு. உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்ததுலேருந்து 10 daysக்குள்ளே நீங்கள் ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணிடணும். அந்த ஸ்கோர் கார்டையுமே நீங்கள் அன்டில் உங்களுக்கு அட்மிஷன் வர வரைக்கும் நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போயே நீங்கள் வந்து 100 வந்து டிடி எடுத்து இந்த அட்ரஸ்க்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு திருப்பி ஸ்கோர் கார்டு கிடைக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஹால் டிக்கெட் ஸ்கோர் கார்டு ஸோ இம்பார்ட்டன்ட் அன்டில் யூர் கம்ப்ளீஷன் வரையும் உங்களுக்கு இருக்கணும், அட்மிஷன் முடிகிற வரைக்கும். ஸோ வேறு எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனாலும் கேண்டிடேட்ஸ் வந்து மே கம் இன் பர்சன் டு த பிளேஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான அட்ரஸ் அண்ட் டைமிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா சிலபஸ் அந்த இது டியூரேஷன் ஆஃப் த டெஸ்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக தரவாக ரீட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ 20 மார்க்ஸ், நம்பர் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் ஆன்சர்ஸ், மார்க்ஸ், நெகட்டிவ் மார்க்ஸ் என்னென்ன அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நார்மலைசேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க, ஆன்சர் ஷீட் ஹேண்ட்லிங் அண்ட் டேட் அண்ட் டைம் ஆஃப் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்.
ஸோ என்ட்ரன்ஸ் டெஸ்ட் சென்டர்ஸ் இது பாருங்கள். ஸோ வந்து 14 சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் சென்னை டு விழுப்புரம் வரையும் கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், சிதம்பரம், திண்டுக்கல், சேலம், தஞ்சாவூர், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, இப்படி 14 விதமான சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கும் அதை டிசைட் பண்ணி போடுங்க. அண்ட் every effort will be taken comply with the candidate's choice for the entrance test center. However, any other center may be allotted to few candidates due to unavailability of space. In any case, a center once allotted cannot be changed for any reason. ஸோ சென்டர் போட்டாங்க அப்படின்னா அது சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட் கேண்டிடேட்ஸ் வந்து அப்பியர் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேட் ஸ்கோரர்ஸும் பார்த்தீங்கன்னா Tancet 2022க்கும் அப்பியர் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் நோட் கொடுத்துருக்காங்க. அந்த கொஷின் புக் இன் ஈச் சப்ஜெக்ட் மே ஹேவ் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ். ஈச் கொஷின் புக் வில் ஹாவ் அ யூனிக் சீரியல் நம்பர். ஸோ ஒவ்வொரு அந்த சீரியல் நம்பர்லாம் கரெக்டாக ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கேண்டிடேட் மஸ்ட் ரைட் அண்ட் ஷேர் த கொஸ்டின் புக் சீரியல் நம்பர் அண்ட் ஆன்சர் ஷீட் in the appropriate box and open box respectively. This is very important as the evaluation will be based on the candidate specified in the answer sheet. அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட வேல்யூவேஷன் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக இது நமக்கு தெரியும். And the procedure for seeking admission and to MBA, MCA, ME, MTech, MR program consists of 2 steps. Okay, appearing for the Tancet and applying for admission. Tancetக்கு அப்பியர் பண்ணிட்டு மறுபடியும் அட்மிஷன் போடணும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா minimum eligibility marks will be stipulated by the admitting authorities of respective universities in their notification for admission. அதாவது ஏன்னா எக்ஸாம் நடந்ததுக்கப்புறம் ஒரு கட் ஆஃப் மார்க் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, இந்த ஸ்கோர் வச்சா தான் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கிங்க என்னென்ன மார்க்ஸ், அந்த இது வந்து லாஸ்ட்டில் தான் வந்து வெளில சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ ஃபைன், இதெல்லாம் தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோக்கரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி இந்த 10 pages தான் இருக்குது. இதை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம டான்செட்டோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது, நிறைய டான்செட் ரிலேட்டடான அப்டேட்ஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ டான்செட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் 30ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. உடனே போய்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுவோன்ட்டு நிறைய பேர் வந்து சர்வர் வந்து யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த சர்வர் வந்து டவுன் ஆகும். ஸோ 1 or 2 days நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அந்த மிட் டேஸ்லேயே நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிடலாம். டில் லாஸ்ட் வரையும் வெயிட் பண்ணாதீங்க. நான் திருப்பி அதான் சொல்கிறேன். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு 2-3 days வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம 30th கண்டிப்பாக நம்ம வந்து என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலுமே எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி வந்து அப்ளிகேஷன் இது பண்ணணும், எல்லா விதமான அப்டேட்ஸுமே நம்ம சேனலில் கண்டிப்பாக கொடுப்போம். என்ன ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணுறதுல இருக்கட்டும், என்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து என்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை கிளாரிஃபை பண்ணேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். அண்ட் நான் கொடுக்குற கம்ப்ளீட் ஒரு கிளியரன்ஸ் வீடியோவை நீங்கள் டெமோ வீடியோவை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு வந்து சப்ஸ்கிரைப் டு ஈஸி லெக்சர்ஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.